இன்றைக்கி நம்ம இனிப்பு சிகப்பு அவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் சிகப்பு அவல், 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 துண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு நம்ம பால் எடுத்து அதில் வந்து சிகப்பு அவலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது வந்து ஊறிடும். பாலில் லேசாக வெதுவெதுன்னு இருக்கிற பாலில் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் போட்டு ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு நிறையா முந்திரி கிஸ்மிஸ் வந்தால் பிடிக்கும் அப்படின்னா அது வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த அவலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிப்பு சிகப்பு அவல் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தேங்காய்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை அந்த தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்மளோட அவல் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து கிட்ஸுக்கு கூட ஸ்கூலில் ஸ்நாக் டைம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.